வலது கை நமக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. இடது கை என்பது சந்திரன் ஆளுமை மிக்க இடமாக இருக்கிறது. சோ இது விரயம், இது வரவு. அப்போ மகாலட்சுமி இருக்கிற இந்த இடத்திலிருந்து நாம் வரவை மட்டுமே பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கையால வருவதை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு உண்மையை சொன்னேன். கொடுக்கக்கூடிய விரயம், விரயம்னா என்ன? நம்ம சுப விரயம் பண்றோம் இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு நாம கடன் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது, நிறைய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு அடிக்கடி பொருள் பழுதாகி இரட்டிப்பு விரயம் ஏற்படுகிறது. அப்போ இந்த இரட்டிப்பு விரயம் ஏற்படுவதை அனைத்தையுமே நீங்கள் இடது கையால கொடுப்பதுதான் நல்லது. ஏன்னா இடது கை என்பது 12ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவா நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத விரயங்கள் அனைத்தையுமே நாம் இடது கையால் கொடுக்கும் பொழுதும், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே நம் வலது கையால் பெறும் பொழுதும், இந்த வலதினுடைய தன்மை பெறுவதை மட்டும் செய்யும் பொழுது, இந்த இடதினுடைய தன்மை கொடுப்பதை மட்டும் செய்யும் பொழுது விரயம் விரயமாகவே ஆகிவிடும், வரவு வரவாகவே ஆகிவிடும். அப்போ இந்த இடத்துல வரவின் தன்மை கூடும்போது சேமிப்பின் தன்மை உயரும். அப்போ இந்த கை நமக்கு சேமிப்பாக மாறுவதற்கான வாய்ப்பை அது அதிகம் கொடுக்கிறது. அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சேமிக்க முடியும். அப்போ நம்மளுடைய உடல்ல இந்த மகாலட்சுமி லகித்து இருக்கிறத நாம இதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய மகாலட்சுமி படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. பொதுவா நிறைய பேர் வீட்டுல வலது கையிலிருந்தும் நாணயம் கொட்டுற மாதிரி இருக்கும், இடது கையிலிருந்தும் நாணயம் கொட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான படங்களை நீங்க தவிர்த்து விடுவது நல்லது. மாறாக வலது கையிலிருந்து நாணயங்கள் கொட்டுவது போலவும், இடது கையில பாத்தீங்கன்னா கலசத்தை ஏந்தி அம்பிகை அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் அல்லது நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நீங்கள் வழிபடும் பொழுது, கலசம் என்றாலே அந்த சேமிப்புன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல விரயத்தை அம்பாள் என்ன பண்றாங்க? கட்டுப்படுத்துகிறார்கள். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நம்ம பீரோ, லாக்கர் இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஆனா முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? பானையில் சேமித்து வைத்தார்கள். பானையில் தான் எல்லா பொருளையுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தங்கம், வைரம், வெள்ளி எல்லாமே அடுக்கு பானையில தான் இருக்கும். அதுக்கு பேர் அடுக்கு பானை ரகசியம் அப்படின்னே பெயர். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையில புரிந்து கொள்ளணும். இந்த வலது கையால நம்ம அனைத்தையுமே பெறும் பொழுது இந்த கை சேமிப்பாக மாறுகிறது. நம்ம இதே கையால வாங்குறோம், இதே கையால கொடுக்கிறோம் என்ற அடிப்படை வரும் பொழுது அந்த இடத்தில் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படும். சோ வரவையும் செலவையும் ஒரே கையில் இல்லாமல் இந்த இடத்துல விரயத்தை அனைத்தையும் இடது கையால், வரவை அனைத்தையும் வலது கையால் பெறுவது நன்று.